அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா, வருகின்ற நாட்களில் என்னென்ன கிரக பயிற்சிகள் ஏற்பட போகுது, இந்த கிரக பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிதுனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ஒரு வேலைக்கு பல வேலை கற்று அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கூட இவங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தேனீக்கள் போல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒரு நண்பருக்கு கூட பேசுகிறதோ பழகிறதோ இதெல்லாம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதோட வெளியில் இருக்கிறது தான் அதிகம் பிடிக்கும். சுதந்திர மனப்பான்மை உடையவங்க. தான் சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சுதந்திரமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்த உறவுகளில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயமும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். இந்த மிதுனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் உங்களுடைய தந்தையாரிடம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசாங்க வகையில் கூட ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதுக்கு வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. உங்களையே அறியாமல் சின்ன சின்ன தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்திடுவீங்க. அது மற்றவங்களுடைய மனதை பாதிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத குறைச்சிக்கோங்க. வருகின்ற நாட்களில் பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அவங்களுடைய ஆலோசனையும் நீங்கள் கேட்டு நடப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக நீங்கள் இனிமேல் வலம் வர போகிறீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற தேவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட ஓரளவுக்கு பேசியே சரி செய்யக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகமும் இவங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் விரோதம் வேண்டாம், கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. சின்ன பிரச்சனை பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. மாத முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு வருகின்ற நாட்களில் அமையும். ஒரு சிலர்லாம் எதிர்பாராமல் இன்னும் பண வரவு வரும், திக்குமுக்காட வைக்கும்.
நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்திருப்பீங்க. அதை திடீர்னு வந்து உங்ககிட்ட அந்த உதவியை திருப்பி கொடுக்க வருவாங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்குது. உங்களுடைய கைக்கு நிறைய பண வரவு வர்றதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தந்தையார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவர் கூட மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இழுபறியாக இருந்த ஒரு அரசாங்க வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு அனுகூலமான பலன் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இளைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த டைமு கிடைக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் அரசாங்கத்தின் மூலிமா சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக வங்கியில் கடன் கேட்டு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால விற்பனையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். லாபமும் ஓரளவுக்கு கூடுதலாக வருகின்ற நாட்களில் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. உறவினர்கிட்ட ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன மனஸ்தாபெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க, நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. வருகின்ற நாட்களில் மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் குறிப்பாக அந்த சித்திரை மாதம் 30 நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சி எல்லாமே ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதனால் வரையிலும் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். 11ல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய நிலையை வருகின்ற நாட்களில் மாற்றுவார். பெரிய திட்டங்களை இந்த டைம் தீட்டுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடங்கி கிடத்த உங்களுடைய தொழில் எல்லாமே வருகின்ற நாட்களில் வீறு கொண்டு எழுந்த மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தந்தை மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக இனி நீங்கள் வலம் வர போகிறீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ராசிநாதன் புதன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால நல்ல ஒரு யோகமான பலனை வழங்க இருக்கிறார். திட்டங்களை ஒவ்வொன்றா தீட்டி வெற்றி பெற வைப்பீங்க. வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் வருமானம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மே 11 வரை அவருடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நம்மளுடைய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் 10ல் சஞ்சரிக்கும் புதனும் ராகுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. வியாபாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 26 முதல் பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக ஒரு ராகு பொருளாதார நிலையை படிப்படியாக உயர்த்துவார். புதிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கேதுவும் 3ல் சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். தடைப்பட்ட வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதனால வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. புதிதாக இடம் வீடு வாங்கிறதுக்கான யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது.
உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். மனதில் இருந்த ஒரு விதமான பயம், குழப்பம் இதெல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். அன்னை பார்வதி தேவியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நன்றி. தேங்க்யூ.